மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி, மே 14 குரு பெயர்ச்சி, மே 18 ராகுகேது பெயர்ச்சி எவ்வாறு கொடுக்க போகுது? உங்கள் வாழ்க்கை தரம் உயருமா? உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏற்றத்தை தருகின்ற முதல்ல விரயம் தராமல் தான் தெரியும் சுவாமி, அதெல்லாம் ஏற்றுக்கணும். முதல்ல அதை ஏற்றுனா தான் நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆரம்பத்தில் விரயம் தரும், விரயமான செலவீனங்கள் தருகிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஏற்றத்தையும் கொடுக்கும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து இடம், பொருள், இடம் என்ன சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் என்னென்ன இது வரைக்கும் இல்லையோ அதை எல்லாத்தையும் வாங்கி போடுங்க ஐயா. வேலை சார்ந்த விஷயங்கள், வேலைக்கான அமைப்புகள் எங்கெங்கே இதோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தலாம். புதுசாக நம்ம செயல்படுத்தலாம். புதிய வேலை வாய்ப்பை தேடலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொறுப்பான வேலையில் நீங்கள் உட்கார போகிறீங்க ஐயா. ஒரு 9ஆம் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏன்னா பகவானுடைய அமைப்பும் சரி பகவானுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதாலையும் ராகு கேதுக்களுடைய அமைப்பும் 2ஆம் இடத்துல வர்றதால கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன சஞ்சலம் இருக்கும். ஆசை மட்டும் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் பார்த்துங்க, ஆசையை தொடாதீங்க. 8ஆம் மாதத்துக்கு 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். அடுத்தவங்களுக்கு இல்லாதவருக்கு உதவி செய்யறதுக்கு பாக்கியத்தை பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி தேட்டால் கூட கிடைக்காது. இந்த 2025 நடைபெறக்கூடிய சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மகர ராசிக்கு ஏற்புடை காலம்தான். வரவும் இருக்கும், செலவீனங்களும் இருக்கும். நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் இருக்கும். இது வரைக்கும் இல்லைனா இனிமேல் நடக்கும். திருமண பந்தம், திருமண குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம், திருமண தோஷங்கள் விலகக்கூடிய காலம், வீடு இல்லைன்னா வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, கடன் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுத்து பெரிய ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறது, வண்டி வாகனங்களை வாங்கிறது, இது மாதிரி இயற்கை தன்மைகள் என்னென்ன இருக்குதோ மொத்தத்தையும் உங்கள்கிட்ட கவரேஜ் ஆகும் சார்.